ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க. அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த நபர் ஒரு நாள் அவருக்கு பிடித்தமான கருவாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவருக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மூர்த்திக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் மற்றும் ஹைப் ரெண்டையுமே கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த பயங்கர சம்பவத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. இந்த நபர் முசிறியை சேர்ந்தவர். இந்த நபருக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவு அப்படின்னா அந்த கருவாடு தாங்க. அடிக்கடி சவாரி போகும்போது இந்த கருவாடு விற்கிற இடத்த பார்த்தா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வருவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த நபருக்கு ஒரு சவாரி வந்திருக்கு. அந்த சவாரியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புறாரு. மணி 7 மணி ஆயிடுச்சு. இவர் வழக்கமாக ஒரு இடத்துல வாங்குவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் கருவாடு வாங்கிட்டு போகலாம், இன்னைக்கு சாப்பிடணும் போலவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்த்தி அப்படின்றவரும் அங்கே போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த கடைகள் எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாகவே மூடிட்டாங்களாம். என்னடா இது, இன்னைக்கு எந்த கடைகளுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அன்னைக்கு சண்டே. சரி, சண்டே எப்பவுமே இவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ம வாங்கிறதுக்கு வந்தது இல்லைல்ல, அதனால தெரியாது, அதனால எப்பவும் போல போயிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு மூர்த்தி அப்படின்றவரும் அவரோட ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இவர் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டிட்டாராம் அந்த இடத்துல இருந்து. அதன் பிறகு ஒரு அம்மா வந்து ஒரு கூடையை வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. இந்த நடு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அந்த இருட்டில் ஒரு லைட் கூட இல்லாமல் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ மூர்த்திக்கு ரொம்பவே ஆச்சரியம், ஒரு லைட்டு கூட இல்லாமல் இந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, சரி அந்த பக்கம் இந்த பக்கம் வர வண்டிங்களோட அந்த லைட் வெளிச்சத்துலேயே இவங்க போவாங்க போல, லைட் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூர்த்தி பக்கமாக வராருங்க. வரவே தான் இவருக்கு நல்லாவே அந்த கருவாடு ஸ்மெல்லு அடிச்சிருக்கு. ஆஹா, கருவாடு தான் இந்த அம்மா கூடையில் எடுத்துகிட்டு போகிறாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு மூர்த்திக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சாங்க. இப்போ அந்த மூர்த்தி அப்படின்றவர் அந்த ஆட்டோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு, அம்மா எங்கம்மா போகணும், இந்த கூடையில் என்னம்மா வச்சுருக்கீங்க, கருவாடாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிம்மா எனக்கு இந்த கருவாடை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூர்த்தி எவ்வளோமா ஆச்சு, என்னம்மா என்ன கணக்கு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே உனக்கு தான், நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோலாம் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பேசுவாங்கம்மா, அதுவும் இல்லாமல் இவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டு அவருக்கு தேவையான அளவுக்கு காசை மட்டும் சொல்லி இவ்வளோ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரின்னு அந்த அம்மாவும் அந்த கூடையில் இருந்த கருவாடெல்லாம் எடுக்கிறாங்க, கவர்லையும் போடுறாங்க. இதையும் மூர்த்தி நல்லா பார்க்குறாரு. அதன் பிறகு காசையும் கொடுக்குறாரு. காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு வேண்டாமா, இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு அந்த கூடையில் வச்சுட்டு இந்த நபர் அந்த கருவாடை கையில் வாங்கிட்டார். இப்போது எங்கம்மா போகணும், எவ்வளோ தூரம் போகணும், கொண்டு போய் நான் விடட்டுமா அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போது ஆட்டோக்குள்ளே என்கிட்ட காசு இல்லைப்பா, நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஏற்றிக்கிட்டே இந்த நபர் அந்த அம்மா சொல்கிற அந்த அட்ரஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாருங்க. இந்த இருட்டு தடத்தெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் ஊர்கள்லாம் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் அந்த தெரு விளக்கும் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துலலாம் இவர் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக இந்த நபருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்திருக்கு. என்னென்னா, பின்னாடி யாருமே இல்லாத மாதிரியான அந்த ஃபீல் பண்ணியிருக்காரு. யாருமே இல்லாத மாதிரி இருக்கே, இல்லையே ஒரு ஆள் உட்கார்ந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி மிரர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு அம்மா ஏற்றுனார்ல, அது எதுவுமே இல்லையாங்க. இந்த கருவாடு ஸ்மெல்லு கூட எதுவுமே இல்லை. இவ்வளோ நேரம் ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்துச்சா, இப்போ எந்த ஸ்மெல்லுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கான மூர்த்தி திரும்பி பார்க்குறாராங்க. அங்கே இவர் நினச்சது சரிதான், அங்கே யாருமே இல்லை, அந்த கருவாடும் இல்லை. சரி அந்த அம்மா எங்கே இறங்குனாங்கன்னே தெரியலையே, எப்படிடா மாயமாக மறைஞ்சிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமலே மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாங்கி வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த கருவாடை கவனிக்கிறாருங்க. இப்போ அவர் வச்சிருந்த அந்த இடத்துல கருவாடு கவரில் கட்டி வச்சிருந்தது, கவரும் இல்லை, அந்த கருவாடும் இல்லை. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிட்டாராங்க. அதுக்கப்புறமா அதே இடத்துல ஆட்டோவை நிறுத்திட்டு அவர் வச்ச அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஆட்டோக்கு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாருங்க. அந்த கருவாடு கொஞ்சம் கூட ஒரு பீஸ் கூட அந்த இடத்துல இல்லையா. நல்லா பயந்து போயிட்டார். பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த அம்மாவும் காணோம். இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கின அந்த கருவாடையும் காணோம். என்னடா இது, ரொம்பவே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட அந்த கிராமங்களெல்லாம் தாண்டி இவரோட ஊருக்கு பக்கமாக வந்துட்டாராங்க. அதன் பிறகு தான் இந்த நபருக்கு குப்புன்னு அந்த கருவாடு ஸ்மெல்லு நல்லா ஹெவியாக வந்திருக்குங்க.
இப்போ இந்த ஸ்மெல்லு வந்ததும் இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. என்னடா மறுபடியும் அதே ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அப்படியே காலை வச்சு முன்னாடி கால் அப்படியே வச்சுருக்காருங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கவர் வச்சுருந்தாரு. அந்த கவர் இருக்குதா அப்படின்றத பார்க்குறாருங்க. இவர் நினச்சது சரிதான், அந்த கவர் அங்கே தான் இருக்குது. அந்த கவரில் இருந்து தான் இவருக்கு அந்த கருவாடு ஸ்மெல்லும் வந்திருக்கு. இப்படி பார்த்தவர் நல்லா நடுங்கி போயிட்டாருங்க. ஃபுல்லாக பயமாயிடுச்சு. முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விகாரமாக மாறிடுச்சு இவருக்கே. அதன் பிறகு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை பார்க்குறாராங்க. அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு உருவம் ஒரு கூடையை வச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கூடை ஃபுல்லாகவே வெறும் மீனோட முள்ளுங்க இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ முள்ளுங்கள் இருந்துச்சாங்க. பார்த்தவர் நல்லாவே நடுங்கி போயிட்டாராங்க. ஐயோ என்னடா கடவுளே, இப்படி எனக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி இவரும் வேண்ட ஆரம்பிக்கிறாராங்க. அந்த உருவம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தது. கரெக்டாக இவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆட்டோவை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குறாருங்க. கீழே இறங்கும்போது கவனிக்கிறாரு, அந்த உருவம் அங்கே இல்லை. இப்போ அந்த கருவாடு கவரில் வச்சுருந்தாரு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஷாக் ஆகிட்டாரு. இப்போ இந்த உருவம் இல்லை, இந்த கருவாடு இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது எதுவுமே இல்லையே அப்படின்னு நல்லா நடுங்கி போயிட்டாரு. உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி செலுத்து போயிடுச்சான். வேக வேகமாக இந்த கருவாடை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தவர் அந்த ஆட்டோவை நிறுத்தினதும் வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. அந்த கவரை எடுக்கவே இல்லையா. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட மனைவியை கூப்பிடுறாருங்க. ஏண்டி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இதே வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியும் வராங்க. அப்போது அவங்களோட மனைவியை பார்த்து கேட்குறாங்க, எங்கேயாவது ஒரு பேய் கருவாடு விற்று பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்க உளறீங்க, பேய் போய் கருவாடு விற்குமா, இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா, நீங்க தான் வித்தியாசமா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்களோட மனைவி திட்டிருக்காங்க அவங்களோட கணவரோட முகத்தை பார்த்து. அப்போ மூர்த்தியோட முகம் ரொம்பவே பயந்து, அவரோட முகத்தை பார்த்தாவே இவங்களோட மனைவிக்கு பயம் வர மாதிரி இருந்திருக்கு. அவ்வளோ ஒரு மோசமாக இருந்திருக்காரு, அப்படி பயந்துருக்காரு. இப்போ என்னங்க ஆச்சு, உங்கள் முகமே சரியில்லையே என்னங்க அப்படின்ட்டு பதறிட்டு அவங்களோட மனைவியும் கேட்குறாங்க. அடியே நான் சொன்னேன்ல பேய் கருவாடு விற்குமான்னு, என்கிட்ட வித்துச்சுடி, 100 ரூபாய்க்கு வாங்கினடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னங்க காசு கொடுத்து வாங்கினீங்களா, கண்டிப்பாக இருக்காதுங்க, நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா ஆட்டோக்கிட்ட போய் பாரு, அந்த ஆட்டோக்குள்ளே கொஞ்சமாக கருவாடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவங்களோட மனைவி நம்பிக்கை இல்லாமல் தாங்க அங்கே வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு அந்த ஆட்டோ ஃபுல்லாக பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே அந்த கருவாடும் இல்லை, அந்த கவரும் இல்லை. இப்போ பயங்கரமாக கோபம் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பயமும் இருக்குது, எங்கடா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்குது. இப்போ கோவத்தோட, என்னங்க நீங்கள் வாங்கவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா, பாருங்கள் ஆட்டோவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூர்த்தி போய் பார்க்குறாருங்க. அங்கே அந்த கருவாடு இருக்குது. கருவாடை கவரில் இருந்ததை கையில் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு மேலே தூக்கி காட்டுறாரு. பாத்தியா அப்படின்னு. அவங்களோட மனைவி நடுங்கிய போயிட்டாங்களாங்க. இப்போதாங்க நான் போய் பார்த்தேன், இல்லையேங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என் பின்னாடி வந்துச்சுடி, நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்னு ஒரு பயந்த குரலில் பேசுகிறாருங்க. அப்படியே அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுட்டார். இப்போ இவங்களோட மனைவி எங்க வந்துருங்க, அது வேண்டாங்க, தூக்கி போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் மூர்த்தி அசையவே இல்லை. இப்போ வேகமாக அவங்களோட மனைவி மூர்த்திக்கிட்ட வராங்க. வந்துட்டு அந்த கவரில் இருந்த அந்த கருவாடை தூக்கி வீசுகிறாங்களாங்க. தூரமாக அந்த தெருவில் வீசின அந்த கவரும் இல்லை, அந்த கருவாடும் இல்லை. இன்னும் நடுங்கி விட்டாங்க. இவங்க நல்லா வீசினதையும் இவங்க அந்த இடத்துல பார்த்துட்டு தான் வீசியிருக்காங்க. எதுவுமே இல்லை. எங்க நீங்கள் சொன்னது உண்மைதானாட்டுக்குங்க, அந்த பேய் இங்கே தான் எங்கேயோ இருக்க மாட்டுக்குங்க, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு மூர்த்தியை கூப்பிடுறாங்களாங்க. அவர் ஸ்டன்னாகி நின்னவர் அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாரு, கண்ணை முழிச்சபடி. இப்போ இவங்களோட மனைவி கதறவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்துற அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உள்ள இருந்தவங்களாம் வெளியே வராங்க. என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களோட கணவர் அப்படியே கண்ணை முழிச்சபடி விழுந்து கிடக்குறாரு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி கிடக்குறான் அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னு தெரியல அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு, அப்படியே விழுந்துட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருவாடு வாங்கினதோ அந்த வித்ததோ எதையாவது சொன்னோம் அப்படின்னா அவங்களாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நானாக இருந்தால் கூட அந்த மாதிரி தான் நினைப்பேன். இப்போது அந்த நபரை வேகமாக வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து அந்த திண்ணை மேலே போட்டுட்டு தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்களாங்க. எவ்வளோ நேரம் தண்ணி தெளிச்சுமே எந்திரிக்கவே இல்லை மூர்த்தி. ஒரு 1/4 மணி நேரம் விட்டு மறுபடியும் தண்ணி தெளிக்கலான்னு தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மூர்த்தி எந்திரிச்சிருக்காரு. எழுந்தவர் சுற்றி ஃபுல்லாக பயத்தோட தேடுறாருங்க. என்னத்தை தேடுறாருன்னே தெரியல. திண்ணையிலேருந்து எழுந்து வந்தவர் அந்த ஆட்டோக்கிட்ட ஓடி போய் சுற்றி பார்க்குறாரு. அவங்களோட வீட்டு பக்கம் பார்க்குறாரு. சைடில் முன்னாடி எல்லா இடத்துலையுமே எதையோ தேடிட்டே இருந்திருக்காரு. என்னத்தங்க தேடுறீங்க, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வச்சுருந்த என்னோட கருவாடுங்க, இங்கே வச்சுருந்த என்னோட கருவாடுங்க, எங்க அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி விகாரமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் அவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்னங்க நீங்கள் கருவாடு வாங்கிட்டு வந்தீங்க, எதுவுமே இல்லைங்க, நீங்கள் அமைதி
வந்து வீட்டில் உட்காரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவி திட்டிருக்காங்க. ஆனால் மூர்த்தி அமைதியாகவே இல்லையாங்க. ஃபுல்லாக தேடிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா திண்ணையில் வந்து அப்படியே நாக்கை வெளியே தொங்க போட்டுட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாய் எப்படி வெளியே நாக்கை நீட்டிட்டு எப்படி அந்த மூச்சு வாங்குமோ அதே மாதிரி அவரும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐயோ என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு திருநீர் எடுத்து வந்து வச்சிருக்கேன். திருநீர் வச்சதுமே இந்த மூர்த்தி அப்படின்றவரு வேகமாக கத்துறாராங்க. அந்த திண்ணையிலே உருள்றாராம். ஆனால் நாக்க தொங்கப்பட்டுட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐயோ என்னங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட உதவியோட கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்கங்க. அதுக்கப்புறமா மூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி தூங்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு சாப்பிட கூட இல்லைங்க, அப்படியே தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாருங்க. எழுந்தவர் ஃபுல்லாக பயத்தோட நான் எப்போ தூங்கினேன், எனக்கு என்னடி ஆச்சு, நைட்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போது அவங்களோட மனைவி நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நானா பண்ணினேன், நான் அந்த மாதிரி பண்ணினேன், நான் கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காதுடி, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மனைவி சொல்றதை இவர் கொஞ்சம் கூட காதலே வைக்கல. அதன் பிறகு இப்படிதான் நீங்க பண்ணீங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறமா தான் மூர்த்தி நம்பியிருக்காரு. ஒருவேளை நமக்கு தான் எதுவுமே தெரியலையோ, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமோ அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மறுபடியும் ஆட்டோ எடுத்துட்டு சவாரிக்கு போறாரு. சவாரிக்கு போனவர் அன்னைக்கு என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியலங்க. சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாராம். ஒரு 6 மணி இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவர் பயங்கரமா பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கையில் எடுக்கிறாராங்க. எடுத்தவர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணியை பார்த்ததும் பயந்து போயிட்டார். ஏய் இது தூக்கிட்டு போ அப்படின்னு காலால் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக பல நாள் சாப்பிடாதவங்க சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக அள்ளி அள்ளி சாப்பிட்றாராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியே குடிக்கலையாங்க. அப்படியே போய் படுத்துட்டாரு. என்னது இது, தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வித்தியாசமாகவே பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் நடக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க மனைவி யோசனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அவர் வெளியே திண்ணை மேலே படுத்துட்டு இருந்திருக்காருங்க. ஆப்போசிட் திண்ணையில இவங்களோட மனைவியும் உட்காந்துட்டு யோசனையோடய இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நல்லாவே படுத்துட்டு இருந்த அந்த நபர் ஒரு 10:30 இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கே வேகமாக எழுந்திரிச்சிட்டு அந்த வீட்டையே சுற்றி வராறாங்க. எதுக்காக அப்படி சுற்றி வராருன்றதே தெரியல. ஃபுல்லாக விகாரமாகவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுறதும் ஏதோ அவங்களோட மனைவிக்கே புரியாத மாதிரி அவங்களுக்கே கேட்காத மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டு என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தவர் ஒரு மணி நேரம் கழிச்சு அமைதியாக படுத்துட்டாரு. மறுபடியும் அந்த நபர் படுத்து ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் நேரம் தான் இருக்குங்க. அப்படியே கையும் காலையும் நல்லா விரிச்சு நீட்டிக்கிட்டு கத்துன்னு கத்துறாராங்க. அந்த கையை காலெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் மேலே போயிட்டு பொத்துன்னு வந்து கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. என்னதாங்க பண்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இந்த மாதிரிலாம் என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்னு அவங்க மனைவியும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா மூர்த்தி அந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கு விடியவே அவங்களோட மனைவிக்கு சுத்தமா தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில் விடிச்சதும் இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சாங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, நைட் எல்லாமே என்னை தூங்கவே விடலை, எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு ஃபுல்லாக நான் நல்லா தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு தூக்கம், என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போ நைட்டெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் நம்பவே இல்லையாங்க. ஆனால் என்னமோ நான் பண்ணியிருக்கேன், எனக்கு கை கால் உடம்புலாம் அவ்வளோ ஒரு அடிச்சு போட்ட மாதிரி வலியாக இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா மூர்த்தியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு 2 நாளைக்கு வீட்டில் வந்து இருங்க, இவர் என்னென்னமோ பண்ணுறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு அன்னைக்கு மூர்த்தி வேலைக்கு சவாரிக்கு போயிட்டுறாங்க. போனதுக்கு அப்புறமா இங்கே அவங்களோட மனைவி அவங்களோட அம்மா 2 பேரும் சேர்த்துக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மூர்த்தியோட பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு வந்துருச்ச கயிறு ஒன்று வாங்கிட்டு வராங்க. கோயில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு வீட்டில் பூஜை அறையில வச்சுட்டாங்க. சாயங்காலம் மூர்த்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சாயங்காலம் மூர்த்தியும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் என்னம்மா சடனாக வந்திருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட மனைவி தான் கூப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி அதுக்கப்புறம் படுத்துட்டாங்களாங்க. ஒரு 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இவங்களோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் 2 பேரும் திண்ணை மேலேயே உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. பயத்தில் இருக்காங்க அவங்களோட மனைவி. அதுக்கப்புறம் சரி கயிறு போய் கட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் அந்த பூஜை ரூமில் வச்சுருந்த அந்த கயிறு எடுத்துகிட்டு வந்து அங்கே மூர்த்தியோட கையில் கட்டுறாங்களாங்க. கட்டி 2 முடிச்சு போட்டாங்களாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா கெட்டியாகவே 2 முடிச்சு போட்டாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குமாங்க.
அதுக்கப்புறம் மூர்த்தி பயங்கரமாக கத்திக்கிட்டு அந்த கயிறை இழுத்து பிச்சு போடுறதுக்கே பார்க்குறாராங்க. ஆனால் அந்த கயிறு மேலே கை வைக்கும் போதெல்லாம் ஏதோ தீ மேலே கை வச்ச மாதிரி நடுங்குறாரு. ஒட்டமெல்லாம் அப்படி எரியுது எரியுது அப்படின்னு கத்துறாரு. என்னடா இது எப்படியோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களோட அம்மாவும் நல்லா பார்த்துட்டே இருக்காரு. இந்த கயிறை தொடும் போதும் இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறமா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபுல்லாக உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு தடான்னு எல்லா பொருளையும் கீழே போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியவும் வராரு. வெளியே வந்தவர் அந்த வீட்டை சுற்றி ஓடுறாங்க. பயங்கரமா ஒரு வெறி பிடிச்ச நாய் பண்றதை விட மோசமா பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக சுற்றி ஓடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வராருங்க. ஆட்டோ மேலே ஏறிக்கிட்டு குதிக்கிறாராங்க. அந்தாண்டி இந்தாண்டி ஆடுறாராங்க. எப்படி பண்ணியுமே மூர்த்தியை கண்ட்ரோலுக்கே கொண்டுட்டு வர முடியல. அவங்களோட அம்மாவும் மூர்த்தி என்னடா பண்ணுற அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் மூர்த்தி கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கவே இல்லை. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் மூர்த்தியோட அம்மாவுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க என்னமோ இவனுக்கு நடக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் மூர்த்தியை கண்ட்ரோல் பண்ணி 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து அந்த திண்ணை மேலே உட்கார வைக்கிறாங்களாங்க. உட்கார வச்சா மூர்த்தியோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்குதாங்க. பல்லெல்லாம் அப்படியே நரன்னு கடிச்சிட்டே ஒரு மூர்க்கமாவே இருந்திருக்காரு. இந்த மாதிரியே பண்ணும்போது அவங்களோட அம்மா என்ன நினைக்குவாங்க, இவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்காட்டுக்கு அப்படின்றது தான் நினைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அவருக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் மாட்டுக்கு, ஆட்டோ ஓட்டும் போது எங்கேயோ நல்லா அடிபட்டிருக்கோம், இல்லை ஏதாவது ஆயிருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருந்தார்ல, அதனால கூட இப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் வெளியே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே கூட்டிகிட்டு போய் நியூரோ டாக்டரோ இல்லை எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மனைவி சொல்லும் போது அவங்களோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா அப்படி தான் உன்னோட விருப்பப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்களாங்க. இந்த பேய் அந்த இதெல்லாம் அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சமாளித்து காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே தூங்குறாராங்க மூர்த்தி. ஒரு 9 மணிக்கு மேலே எழுப்புறாங்க. எந்திரிச்சு எங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு விடலாம் அப்படின்றத கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது மூர்த்தி பேபன் முடிச்சிருக்காரு. எதுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாருங்க. அப்போது உங்களுக்கு தாங்க உடம்பு சரியில்லை, நைட் ஆனவே நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மூர்த்திக்கு பயங்கரமாக கோபம் தான் வந்துச்சாங்க. நான் என்ன பண்ணுறேன், என்னை பார்த்தா பைத்தியம் இருக்குதா, என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சண்டை போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மெதுவா சொல்லி புரிய வச்சு அவங்களோட மனைவி அன்னைக்கு மூர்த்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நைட் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருங்க, என்னன்னே தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை இவர் ஏதாவது பண்ணிக்குவாரோ அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு பயமாக இருக்குங்க அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்கே சொன்னதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நைட்டில் மட்டும் நல்லா தூங்குற மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் இதையும் ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற அன்னைக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அன்னைக்கு மட்டும்தான் போட்டுக்கணும், தூக்கம் வரலை அப்படின்னா மட்டும்தான் போடணும் அப்படின்றத சொல்லியே கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வெளியே வந்து அந்த மூர்த்தி, பாத்தியா நான் நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் யாராவது நம்புறீங்களா, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு மூர்த்தி அவங்களோட சண்டை போட்டுட்டு அதன் பிறகு அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தாலுமே அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் போட சொல்கிறாங்க. 1 வாரம் பார்க்குறாங்க. 1 வாரமுமே கொஞ்சம் கூட அவரோட அட்ராசிட்டி குறையவே இல்லை, இருக்க இன்க்ரீஸ் தான் ஆகுது. என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, நைட்ல டேப்லெட் போடுறாரு, நம்ம பாக்குறோமே, ஏன் தூங்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட மனைவிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்போதான் இவங்களோட மாமியார் சொல்றாங்க, நான் சொன்னல இவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, இவன் எங்கேயோ பயந்துட்டு வந்திருப்பான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போதான் இவங்களோட மனைவிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த கருவாடு பிரச்சனை. அப்போதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. என்ன கத்தை இப்படிலாம் சொல்றீங்க, ஆமா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றத 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே மூர்த்தியோட கட்டில திரும்பி பார்க்குறாங்க 2 பேருமே. மூர்த்தி ஒரு மாதிரி விகாரமா உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நிழல் மாதிரி கருப்பா மூர்த்தி எப்படி உட்கார்ந்துருக்காரோ அவரோட நிழல் கட்டில் மேலே பட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்திருக்குங்க. இதை பார்த்து அவங்களோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் அப்படியே ஆடியே போயிட்டாங்களாங்க. அடியே நான் சொன்னல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்கங்க. இவங்க ஓடுறதுக்கும் அந்த கட்டில் பக்கத்தில் இருந்த அந்த உருவம் மறையத்துக்கும் சரியாக இருந்திருக்குங்க. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிச்சு. இப்போ மூர்த்தியோட பக்கத்தில் போயிட்டு நின்று பார்க்குறாங்க, அவரோட ஷேடோ அந்த கட்டில் மேலே இருக்கான்னு. அந்த ஷேடோ எதுவுமே இல்லை. அப்போ நம்ம பார்த்தது பேய்தானா அப்படின்றது அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே 1 நிமிஷம் கூட இவனை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இவங்களோட அம்மா, மூர்த்தியோட அம்மா.
அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து மெதுவாக படுத்து தூங்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களோட வீட்டில் இருந்த சாமியாரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, கட்டிலுக்கு அடியில் விளக்கமாறு போடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த வாசப்படிக்கிட்டு விளக்கமாறு போடுறாங்க, என்னென்னமோ போட்டு அதுக்கப்புறமா படுக்க வைக்கிறாங்க. ஆனால் படுக்கவே மாட்டாராங்க மூர்த்தி. அந்த விளக்கமாறு அடியில் போட்டதுல இருந்து எனக்கு உடம்புலாம் எரியுது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த திருநீர் வச்சுட்டு படுக்க வச்சாங்களே, எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு எரியுது, என்னமோ பண்ணுதுன்னு கீழே படுத்துட்டு உருள்றாங்க. அந்த வாசப்படி தாண்டி போகலாம் அப்படின்றது நினைக்கிறாங்க. கரெக்டாக திருநீர்வால அந்த வாசப்படிட்ட கோடும் போட்டாங்க. இப்போ இந்த கோட்டை தாண்டி இவரால் போகவும் முடியல, உள்ள இருக்கவும் முடியல, ஒரே அமர்க்கலம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. உருட்டுறாரு, அங்கே எங்கே போறாரு, கிச்சனில் போய் பாத்திரத்தெல்லாம் உருட்டுறாரு, தண்ணியை கண்டா மட்டும் பயப்படுறாரு, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிச்சு பாருங்க, 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு அப்புறமா இந்த மூர்த்தியை பக்கத்து வீட்டுக்காரங்களோட உதவியோட அந்த ஆட்டோவில் கொண்டு போய் நிறுத்திட்டு பக்கத்து வீட்லேயே ஒரு டிரைவரை கூப்பிட்டு அந்த நபரை கொண்டு போய் கரெக்டாக அந்த தர்காவில் நிறுத்துறாங்க. இங்கே தர்காவுக்கு போகிற வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக கீழே குதிக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, தள்ளுற மாதிரி, இவங்களெல்லாம் பிடிச்சி கடிக்கிறதுக்கு வர்றது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தவர் அந்த தர்காவுக்கு போனதும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. மயக்கம் போட்டு விழுந்தவர் அப்படியே கைத்தாங்களாவே தூக்கிட்டே போகிறாங்கங்க. இந்த கூட வந்தாங்கல்ல அவங்களோட உதவியோட தூக்கிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க தொழுகிற நேரம் 5 மணிக்கு மேலே, 5 மணி 6 மணிக்கெலாம் அவங்க தொழுகுவாங்களாங்க. அந்த டைமுக்கு உள்ளே கொண்டு போய் போட்டாங்க. போட்டுட்டு இவங்களோட அம்மாவும் மனைவியும் வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உள்ளேயே அவங்களாம் வந்து அவங்க தொழுகையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹஜ்ரத் எல்லாருமே அங்கே போய் போட்டு அவங்க தொழுக ஆரம்பிச்சதுலேருந்து மூர்த்தியை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாராங்க, முட்டி போட்டுட்டே ஓடுறாராம், நாக்கு தொங்க போட்டு மூச்சு வாங்குறாராம், இந்த மாதிரி நாக்கு வெளியே நீட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடைசியாக இவங்களோட தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மூர்த்திக்கிட்டு வராங்க. அவங்களோட இதுலேயே அந்த மயிலருகை வச்சு அவங்க வந்துட்டு பாடம் போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து மந்திரிச்சிருக்காங்க. மந்திரிச்சதுக்கு அப்புறமா இங்கே மூர்த்தி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாராங்க. அப்படியே கீழே விழுந்தவருக்கு கையில் கொஞ்சம் அடியும் பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட கத்தவும் இல்லை, கதறவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. என்னடா இது, இவர் ரொம்ப அமைதியாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மனைவி அப்போதான் உள்ளே வரலான்றாங்க. உள்ளே வரக்கூடாது அப்படின்றத 2 பேர் தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் டக்குனு எந்திரிச்சு உட்கார்ந்தவர் ஏதோ பேசுறாரு. இவங்களுக்கே புரியல, ஆனால் ஏதேதோ பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஆடுறாரு, கத்துறாரு, அழுகிறாரு, என்னென்னமோ பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இவங்களோட தொழுகையெல்லாம் முடிச்சு ஒருத்தராக வெளியே வராங்க. வெளியே வரவங்கள்ட்ட என்னங்க ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு ஒருத்தராக நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க அந்த பள்ளிவாசலில் ஹஜ்ரத்துங்கன்னா பெரிய ஒரு சீனியருங்களாக இருப்பாங்களா, அவங்க எல்லாம் உட்காந்து அவருக்கு மந்திரம் படித்து அந்த குரானெல்லாம் ஓதி இந்த நபரை வந்து பூஜை மாதிரி மந்திரம் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தராக வெளியே வராங்க. இங்கே அந்த மூர்த்தி அப்படின்றவர் அப்படியே பொத்துன்னு கமுந்து விழுந்தவராகவே இருக்கிறாரு மறுபடியும். அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, இந்த கருவாடு தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா ஒரு லேடி, அந்த லேடி வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆன்மா தான் அது. ஆல்ரெடி இவங்க கருவாடு வித்துட்டு இருந்தவங்க தான், அவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ நாய் கடித்த மாதிரி ஒரு என்னமோ, ஆனால் நாய் தான் கடிச்சிருக்கும் போலங்க. அந்த இது கடிச்சதுனால இவங்களோட உடம்புல வைரஸ் பரவி அந்த அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அந்த அம்மாவோட ஆன்மா தான் இப்போ இவரோட உடம்புல இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இந்த நாக்கை நீட்டிட்டு மூச்சு வாங்கினது இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த ஆன்மா போயிருச்சா இல்லையா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா ஆல்ரெடி மூர்த்தி வந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு, எங்கேனாலும் சவாரிக்கு போய் தான் ஆகணும், அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வராது, ஆனால் 90% நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும், நாங்கள் வந்து 100% சொல்ல முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் ஆன்மா பிடிக்கும், என்ன பண்ணும் அப்படின்றத யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பானு சொல்ல முடியாது, ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இந்த நபருக்கு கயிறையும் கட்டி விட்டுருக்காங்க, தாயத்து கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோலையும் வந்து அந்த மந்திரிச்ச தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுருக்காங்க. தெளிச்சதுக்கப்புறமா அந்த ஆட்டோலேயே வந்துட்டு இவங்களோட அந்த தாய்த்து ஒன்று எடுத்து ஃபுல்லாக கட்டி விட்டுட்டாங்க. அந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அப்புறம் திருஷ்டி பொம்மை மாதிரி ஆட்டோக்கு முன்னாடி அதையும் கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மூர்த்தி தானாகவே எந்திரிச்சு வெளியே வராருங்க. தள்ளாடி வெளியே வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைடாடா, நல்லா இருக்கியாடா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என் உடம்பு ரொம்ப வலியாக இருக்கு, ஒரு 4-5 பேர் என்னை போட்டு அடித்து துவைச்ச மாதிரி இருக்கு, எனக்கு பயங்கர வலியாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடவே
ஆனால் என்னோட உடம்புல இருந்து ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அப்பாடா எப்படியோ இவனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நிம்மதி பெரிய மூச்சு விட்டு அங்கே உள்ள அந்த நபர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூர்த்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, டிரைவர் போட்டு கூட்டிகிட்டு போனாங்களே, அந்த டிரைவரை அவர் மறுபடியும் டிரைவ் பண்ணி அவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துமே ஒரு வாரம் இவரை வந்து எந்த சவாரிக்குமே விடலை. அதுக்கப்புறமா தான் மூர்த்தி சவாரிக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மூர்த்திகிட்டையும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த பயப்படக்கூடாது, கொஞ்சம் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா நம்மளை ஒன்றும் பண்ணாதுடா அப்படின்றத அவங்களோட அம்மா சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே மூர்த்தியும் அவரோட சவாரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 1 மாதம் வரைக்கும் இவங்களோட நடவடிக்கையை அவங்களோட மனைவி கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க, மூர்த்தியோட நடவடிக்கை. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. சரி முழுமையாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் இவங்க நிம்மதியாகவே தூங்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த நிகழ்வை என்னோட கணவர் அங்கே சவாரிக்கு போயிட்டு வரும்போது நடந்துச்சு சிஸ்டர், என்னோட வீட்லேயே ஒரு ரணக்கலம் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன மூர்த்தியோட மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இனிமேலும் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஓகே கைஸ், இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான பயங்கரமான பேசவும் நடந்திருக்கா, அதை உங்களோட முழு விருப்பத்தோட நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். அந்த நிகழ்வை கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.